ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலில் அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான ட்விஸ்ட்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? விஜய் ஃபோனை எடுக்காததுனால காவியை பார்க்கறதுக்கு ரொம்பவே பாவமாக இருக்குங்க. அந்த அளவுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. அக்காவுக்கும் யமுனாவுக்கும் நம்ம டீ எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டீ எடுத்துகிட்டு போய் பார்த்த பிறகு தான் தெரியுது அங்கே ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போயிட்டாங்க ரெண்டு பேருமே, ஆளையே காணுமே, யமுனா எங்கே போயிட்டாங்க புரியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருவேளை அம்மா வீட்டுக்கு என்ன போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னதான் நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டு மறு விஷயத்த பற்றி யோசிச்சாலும் திரும்ப அந்த விஷயம் நம்ம மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் காவேரிக்கும். திடீர்னு காவேரியோட மனசுக்குள்ளே ஏன் ஒரு ஃபோனே அட்டன் பண்ணல, ஒன்றுமே புரியல அப்படின்ற குழப்பம் காவேரியோட மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தாங்க இருக்கு. சரி, நம்ம திரும்ப விஜய்க்கு கால் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா லைனும் போகாமல் இருக்க, ஒன்றுமே புரியல. காவேரிக்கு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம திரும்ப ஃபோன் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தாலும் வேற ஒரு ஃபோன் கால் வருதுங்க. உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லிட்டு கேட்க காவேரி கோவப்பட்டீங்க பாருங்க, எனக்கு முக்கியமான ஃபோன் கால் வர வேண்டியது இருக்கு, அதனால தயவு செய்து நீங்க போனை வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பேச காலுக்காக திரும்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த தருணத்துல என்ன பண்றாங்க, சரி அக்காவும் யமுனா ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ, சரி நம்ம அங்கேயே போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, போறாங்க. நேரம் விஜய்க்கு கால் பண்ணிட்டு இருந்தாங்க. போனையும் கூட எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம்ல, இப்படிதாங்க கதையை மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. காவேரி இங்க போனை வச்சுட்டு போயிட்டாங்களா. அந்த சமயத்துல அவன் விஜய் கிட்ட ஐயோ நம்ம காவேரிக்கு கால் பண்ண அவ எதிர்பார்த்துட்டே இருப்பாளேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப காவேரிக்கு கால் பண்றாரு. காவேரியோட போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, ஏன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் யோசிக்க, அந்த இடத்துல வந்த ராகினி ஐயோ காவேரியோட போன் விஜய் கிட்ட இருந்து கால் வருது, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி ஓகே, காவேரியோட ஃபோன் கால் நம்மளே அட்டன் பண்ணி அவள் பேசுகிற மாதிரியே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேச இப்போதான் விஜய்க்கு எல்லாமே பேச தோணுது. சாரி காவேரி, நான் உங்ககிட்ட சொல்லாமலே வந்துட்டேன், ஏன்னா நீ தூங்கிட்டு இருந்த, அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியல. நீ ஃபோன் பண்ண பார்த்தியா, அந்த சமயத்தில் ஒரு பெரியவர் வேற நம்ம வண்டி முன்னாடி வந்துட்டாரு, அந்த சமயத்தில் இன்னொருத்தவங்க ஸ்கிட்டாகி கீழே விழுந்துட்டாங்க, அதனால தான் என்னால் பேச முடியல காவேரி, என் மேலே நான் கோவமா இருக்கேன் காவேரி, சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, இப்படி விஜய் பேசுற பேச்சுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி பதில சொல்றாங்க. அது என்னமோ தெரியல காவேரி, உங்ககிட்ட ஒரு நாள் தான் சரியா பேச முடியல, ஆனா ஒரு வருஷம் பேசாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. உனக்கும் அப்படிதானே இருக்கு? ஆமா உனக்கும் அப்படிதான் இருக்கும், ஆனா நீ வெளியில காட்டிக்க மாட்டியே. ஓகே காவேரி, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து கால் பண்ண சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ராகினியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. வச்ச விஜய்க்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன இவ கோவமா இருக்காளா இல்ல குழப்பத்தோட இருக்காரா? சரி நேர்ல போய் நம்ம சரி பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்ட ராகினி சும்மா இருப்பாளா? என்ன இவ வெண்ணிலாவை பக்கத்துல வச்சுக்கிட்டே காவேரி மேல இவ்வளவு உயிரா இருக்கானா? இல்ல இதெல்லாம் நடக்கவே கூடாது, அதுக்கு ஏன்னா பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. திடீர்னு காவேரியோட போன் பட்டனை போட்டு பாக்குறாங்க, ஓபன் ஆகல. அதுக்கப்புறம் எப்படியே போட்டுறாங்க. விஜய் கால் பண்ணதா இருந்தா அந்த ஆதாரத்தையும் அழிச்சிடறாங்க. ராகினியோட மனசுக்குள்ள விஜய் லெட்டர் எழுதி வச்ச விஷயம் காவேரிக்கு தெரியாது, இப்ப போன் பண்ணதும் தெரியாது நினைச்சுக்கிட்டு ராகினி ரொம்பவே சந்தோஷப்பட அங்க அந்த பக்கம் வீட்டுக்கு போன காவேரி, என்னக்கா சொல்லாம கொள்ளாம வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யமுனா எங்கக்கா, யமுனாவும் கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற, என்னடி யமுனா எப்ப வந்தா, என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா கேட்க, இல்ல அப்பவே வந்தாமா, ஒரு வேலை கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயம் காவேரி கிட்ட சொல்லாம தான் போனான்ற விஷயம் கேட்டு சாரதாமா சும்மா இருப்பாங்களா? உங்ககிட்ட சொல்லிட்டு போகல. இல்லம்மா அந்த சமயத்துல தூங்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, இதை கேட்ட சாரதாமாக்கும் பயங்கர கோவம் வந்துருச்சுங்க. என்னது தூங்கிட்டு இருந்தியா, அங்க என்ன போயிட்டு இருக்கு, இந்த சமயத்துல ஒன்று தூக்கம் ஒரு கேடாடி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. போயிருந்திருக்கணும் இல்லடி, ஏன்டி இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்க, பாட்டி நான் போனா ஒரு தப்பா எடுத்துக்க மாட்டேறா, தப்பா எடுத்துக்கிட்டோமே, நீ கூட போய் தானே ஆகணும், இப்படிலாம் பேசினாலும் காவேரியோட நம்பிக்கை மாத்தவே முடியாதுன்ற மாதிரி, பாட்டி எங்க வீட்டுக்கார மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்ல. ஆமாண்டி, ஆமா நல்லா சொன்னப்போ, அதனால தான் நேற்று அழுதுட்டு போனேன், அதெல்லாம் பாட்டி நீங்களாம் பேசுறதை வச்சுதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு, அதனால நான் அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. திரும்ப நம்ம குமரனுக்கு கங்கா கிட்ட எந்த அளவுக்கு டோஸ் கிடைக்க போகுதுன்னு தெரியல. யமுனா நிவின் கல்யாணமாவே அடிக்கடி குமரன் போயிருந்தா பரவாயில்ல, ஆனா இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா டெய்லியும் போய் நிவின் கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுற மாதிரி இருக்கு. இது ரொம்பவே சங்கடமா இருக்கு நம்ம யமுனாவுக்கும். என்னடா அது யமுனோட மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு கூட யோசிக்காத குமரன் திரும்ப போனதுக்கு அப்புறமா காவேரியோட வாழ்க்கை நினைச்சு புலம்ப, நீங்க சொல்ற மாதிரிலாம் இருக்காது மாமா, விஜய் மாமா கண்டிப்பா காவேரி அக்காவை நல்லபடியா தான் பாத்துப்பாங்க. இல்லம்மா அங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது காவேரியோட வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நினைக்க, நம்ம வாழ்க்கை இங்க என்ன ஆகுமோ எனக்கே ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு நம்ம யமுனோட மைண்ட் வாய்ஸ் இருக்கு. அப்புறமும் குமரன் சும்மா இருந்தா பரவாயில்லையே, டே நிவின் நீ காவேரி என்ன சாபம் விட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் என்னவோ காவேரியோட வாழ்க்கையை சாப விட்டுட்டு என்னோட வாழ்க்கை என்ன நல்லா இருக்கிற மாதிரிலாம் நான் நீ கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு யமுனோட முகமே சரியில்லை. தெரிஞ்சு குமரன் இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாரா இல்ல தெரியாம பேசுறாரா ஒண்ணுமே புரியலங்க. இதுக்கப்புறமாவது குமரன் சும்மா இருந்திருக்கலாம், இதுக்கப்புறமும் பாரு என்ன சொல்றாருன்னு. வாடா நிவின், காவியோட வாழ்க்கையை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அதனால நம்ம ரெண்டு பேரும் தான் விஜய் கிட்ட போய் பேசணும் காவியோட வாழ்க்கையை நினைச்சு. சரி நம்ம நிவினை யோசிக்க போக இந்த பார்த்த யமுனா, மாமா உங்களுக்கு வேலை எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்னம்மா சொல்ற, அது ஒன்றும் இல்லை மாமா, அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன், அப்போ ஏதோ நீங்கள் அடிக்கடி ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறீங்களாமே, அக்கா வேறு தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க, அதுதான் மாமா சொன்னேன்.
சரிம்மா நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்ல, இருங்க மாமா டீ குடிச்சிட்டு போங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டீ போட்டு எடுத்துட்டு வரதுக்காக போயிடுறாங்க. ஏற்கனவே தன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல கடும் கோபத்துல இருக்க நிவின் சும்மா விடுவார் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா. நிவின் விஜயை பார்த்து எந்த மாதிரியான கேள்விலாம் கேட்க போறாங்க, இன்னொரு பக்கம் எல்லாத்துக்கும் காரணம் ராகினி தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா விஜயோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.